வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்ட் டைம் பிஇ அட்மிஷன் 2022 இதுக்கான அட்மிஷன் டேட்ஸ் பற்றியும் இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி பற்றியும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். அகாடமிக் இயர் 2022 to 2023க்கான பார்ட் டைம் பிஇ அட்மிஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கான டேட்ஸு, அப்புறம் அதுக்கான எலிஜிபிலிட்டி, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பார்ட் டைம் பிஇ அட்மிஷன் வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட். இதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் வந்துடும். இப்போ வந்து இதுக்கான டேட்ஸ் பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். பார்ட் டைம் பிஇ அட்மிஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஜூலை மாதமே வந்துடுச்சு. இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் இந்த அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குது. ஸோ டைம் இருக்குது. நீங்கள் வந்து பொறுமையாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக கவனமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த தப்புமே அப்ளிகேஷன் ஃபார்மில் போட்டுறாதீங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எந்த எடிட்டுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சப்பறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்ச அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிளா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். ஸோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குன்னா நான் இதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி எல்லாம் சொல்லுவேன். அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நான் சொல்ல போகிற எல்லா எலிஜிபிலிட்டியும் இருந்து அதுக்கப்புறம் அங்கே இதில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெரிஃபைட் ஆகிரும். அப்படி இல்லைனா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணணும்னா அதுக்குன்னு அவங்க ஒரு தனியாக ஒரு நாள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆன்லைன் மோடில் தான் நடக்கும். அதுவும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக தான் நடக்கும். எந்த டேட்லலாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதமும் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதமும் நடக்கும். மொத்தமாக 2 நாள் நடக்கும். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அட்மிஷன் பற்றின டவுட்ஸ், அப்புறம் கவுன்சிலிங் பற்றின டவுட்ஸ், இதை பற்றிலாம் எந்த டவுட் இருந்தாலும் இந்த 2 நாளில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன ப்ரொசீஜர் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் என்னைக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 10 மணிக்கு வந்து அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ 20ஆம் தேதி வந்து நீங்கள் உங்களோட ரேங்கை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்து கவுன்சிலிங்கான ஃபீஸ் பேமெண்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும், என்னைக்கு எண்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. என்னைக்கு ஸ்டார்டிங்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும். கவுன்சிலிங் ஃபீஸ் வேறு, அப்ளிகேஷன் ஃபீஸ் வேறு. இந்த 2 ஃபீஸ் பற்றி நான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் ஃபீக்கான லாஸ்ட் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இதுவே கவுன்சிலிங் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இந்த கவுன்சிலிங்கான மோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மோடு தான். முதல்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கவங்களுக்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்குன்னு பார்த்துடலாம். ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் கொடுத்துருக்காங்க. அடுத்து டீச்சர் கோட்டாவில் இருக்கவங்களுக்கான கவுன்சிலிங், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அதே டேட் தான் 23ஆம் தேதி ஆகஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஜெனரல் கோட்டாவில் உள்ளவங்களுக்கான கவுன்சிலிங், ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 25ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நடக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸும் கவுன்சிலிங் ஃபீஸும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் பற்றி பார்த்துடலாம். ஜெனரல் கேட்டகரியில் உள்ளவங்க யாரெல்லாம் ஜெனரல் கேட்டகரியில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி ஆர் டிஎன்சி, அப்புறம் பிசிஎம், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 600 ரூபா. ஒரு கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது அதர்ஸ் கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சி, அப்புறம் எஸ்சிஏ, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபா ஒரு கோர்ஸுக்கு கட்டினா போதும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரையில் அது வந்து நான் ரீஃபண்டபிள். நீங்கள் வந்து ஒரு வாட்டி கட்டினீங்கன்னா அது வந்து ரீஃபண்ட் எல்லாம் ஆகாது. அடுத்து கவுன்சிலிங்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துடலாம். ஜெனரல் கேட்டகரி அதில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி ஆர் டிஎன்சி, அப்புறம் பிசிஎம், இந்த கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனரலுக்கு கீழே வரும். இவங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸுக்கு 5300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் தான். அடுத்து அதர்ஸ் கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சி, அப்புறம் எஸ்சிஏ, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸுக்கு 1100 ரூபா வந்து கெட்ட மாதிரி இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான்.
அப்புறம் இந்த ஃபீஸ் பேமெண்ட் மோடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆன்லைன் மோடு தான். கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனுக்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிஇ பார்ட் டைமுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி தெளிவாக பார்த்துடலாம். முதல் லைன்லேயே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷனுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்குறீங்களான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிட்டு ரொம்ப பொறுமையாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களோட அப்ளிகேஷனில் வந்து எந்த தப்புமே போடாதீங்க. முதல்ல நேட்டிவிட்டி பற்றி பார்த்துடலாம். நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாடு கேண்டிடேட்டு 9th 10th அப்புறம் டிப்ளமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து நீங்கள் வந்து ஒரு அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக இருக்கீங்க. 9th 10th 11th 12th அப்புறம் டிப்ளமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து உங்களோட நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு தான். ஆனால் 9th 10th 11th 12th அப்புறம் டிப்ளமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்க. தமிழ்நாடு இல்லாமல் தமிழ்நாட்டை தள்ளி வெளியே உள்ள ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அடுத்து நீங்கள் வந்து தமிழ்நாடு நேட்டிவ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனல் ரிசர்வேஷனில் வருவீங்க. இதை தள்ளி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓப்பன் காம்படிஷன் ஓசி கேட்டகரியில் தான் வருவீங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தமிழ்நாடு அது வந்து ஏஐசிடினால் அப்ரூவ் பண்ணப்பட்ட இன்ஸ்டியூட்டாக இருக்கணும். அங்கே வந்து நீங்கள் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி சம்மந்தமாக 3 வருஷத்துக்கான டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அடுத்தது மோட் ஆஃப் ஸ்டடி டிப்ளமோ வந்து எந்த மோடில் இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ரெகுலர், அப்படி இல்லைனா லேட்டரல் என்ட்ரி ரெகுலர், அப்படி இல்லைனா சாண்ட்விச், இல்லைனா பார்ட் டைம். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு மோட் மூலமா நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும். டிஸ்டன்ஸ் மோட் ஆஃப் ஸ்டடியில் வந்து நீங்கள் படித்த டிப்ளமோ இருந்துச்சுன்னா அது வேலிட் கிடையாது. அடுத்து இயர் ஆஃப் குவாலிஃபையிங் ஃபார் டிப்ளமோ பற்றி பார்த்துடலாம். அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லாஸ்ட் டேட்டில் இருந்தும் நீங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ வந்து பாஸ் அவுட் ஆயிருக்கணும். அதாவது 3ஆம் தேதி ஆகஸ்ட் மந்த்துக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டிப்ளமோ பாஸ் அவுட் ஆயிருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்து இந்த அட்மிஷனுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்தவரையில் ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து இதுக்கு கிடையாது. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துடலாம். முதல்ல வந்து ஜெனரல் பற்றி பார்த்துடலாம். இந்த கேண்டிடேட் பார்ட் டைம் பிஇக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து அட்லீஸ்ட் 2 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் வந்து அட்லீஸ்ட் 2 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து இந்த அட்மிஷன் டைமில் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 2 வருஷமாவது ஃபுல் டைம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு ஃப்ரேம் கம்பெனி, இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், அப்படி இல்லைனா கவர்மெண்ட், அப்படி இல்லைனா அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், இதில் ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸாவது ஃபுல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து ப்ரெசன்ட்லி எம்ப்ளாய்டு கேண்டிடேட்ஸ், நீங்கள் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை பார்த்துட்டு இருக்க டைமில் பிஇ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரிப்பட்ட எலிஜிபிலிட்டிஸ்லாம் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து அவங்க கண்டிப்பாக பர்மிஷன் தந்தாகணும். நீங்கள் வந்து ஈவினிங்கில் வந்து இங்கே வந்து படிச்சுக்கலாம், அப்புறம் வந்து ஹாலிடேஸ்லேயும் வந்து நீங்கள் இந்த பார்ட் டைம் பிஇ வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் அவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து கண்டிப்பாக பர்மிஷன் தந்தாகணும். அவங்க பெர்மிஷன் தந்து கரெக்டான அட்டெண்டன்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும். அடுத்து அவங்க வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை மாதிரி அவங்க படிக்க போகிற இன்ஸ்டியூட்டில் இருந்து அவங்க வேலை பார்க்குற பிளேஸ் வந்து கண்டிப்பாக 120 கிலோமீட்டருக்கு மேலெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து ப்ரெசென்ட்லி அன்எம்ப்ளாய்டு கேண்டிடேட்ஸ், அதாவது இப்போ அவங்க வந்து வேலையில் இல்லை அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே அவங்க வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதுவும் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஃப்ரேம், அப்படி இல்லைனா கம்பெனி, இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், கவர்மெண்ட், அப்படி இல்லைனா அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், இதில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 2 இயர்ஸுக்கு வச்சிருக்கணும். இந்த கேட்டகரி பொறுத்தவரையில் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் வந்து படிக்க போகிற இன்ஸ்டியூட்டில் இருந்து நீங்கள் வேலை பார்த்த இன்ஸ்டியூட் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். அவுட் சைடு தமிழ்நாடாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பிளேஸ் ஆஃப் ஒர்க் பற்றி ஒரு வாட்டி கூட டீட்டெயிலாக சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து வேலை பார்க்குற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகிற இன்ஸ்டியூட்டில் இருந்து நீங்கள் வேலை பார்க்குற இன்ஸ்டியூட் வந்து கண்டிப்பாக 120 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருந்தாகணும். 120 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ வேலை பார்க்காத கேண்டிடேட் அன்எம்ப்ளாய்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்த்த லொக்கேஷனுக்கும் நீங்கள் படிக்க போகிற லொக்கேஷனுக்கும் எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை
அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். அடுத்து லாஸ்ட்டாக வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து நீங்கள் வந்து இப்போ வந்து 12th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 12th மார்க் ஷீட்டும் தேவைப்படும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். அது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக தந்திருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து டிப்ளமோவில் உள்ள கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். அப்படி உங்ககிட்ட வந்து ஓவரால் மார்க் ஷீட் இல்லைன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கான மார்க் ஷீட் தனித்தனி மார்க் ஷீட்டும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்தது டிப்ளமோட டிகிரி சர்டிஃபிகேட், அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். அடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து யாருக்கெல்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும்னு நான் டீட்டெயிலாக வந்து இதுக்கு முன்னாடியே வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அடுத்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி ஆகணும். மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து நீங்கள் வந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது உங்களோட கம்பெனிலேருந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்து நீங்கள் வந்து படிக்கிறதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். அடுத்து காப்பி ஆஃப் டிஎன்ஜிஎஸ்டி, சிஎஸ்டி, டிஐஎன், ஆர்சி இல்லைனா லைசன்ஸ் நம்பர், அப்படி இல்லைனா ரீசன்ட் சேல்ஸ் டேக்ஸ் பேமெண்ட் ரெசிப்ட், அப்படி இல்லைனா ரீசன்ட் ஜிஎஸ்டி ரெசிப்ட், அப்படி இல்லைனா ரெஜிஸ்டரர் ஆஃப் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா சர்டிஃபிகேட் ஆஃப் எனி ஸ்டாட்டுட்டோரி பாடி. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அடுத்து நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்டு கேண்டிடேட்ஸ் ஆனால் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்டிஃபிகேட்ஸ் சொன்னேன்ல, அதில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வேலை பார்த்த கம்பெனிலேருந்து வாங்கி அப்லோட் பண்ண மாதிரி வரும். அடுத்தது சேலரி சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா ரீசன்ட் மந்த் பே ஸ்லிப், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். அடுத்து நீங்கள் வந்து ஃபாரினில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் விசா, அப்படி இல்லைனா பாஸ்போர்ட் ஸ்டாம்ப், இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது வந்து எந்த சைஸில் வந்து அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் இன்டூ 4.5 சென்டிமீட்டர். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் இன்டூ 2.5 சென்டிமீட்டராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பி அட்மிஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவேன் நண்பா. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன் நண்பா. மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.